அக்கா, நான் சைட்டுக்கு போயிட்டு வரேன்க்கா. அம்மா கிட்ட கொஞ்சம் சொல்லிருங்க. நில்லுடா. என்னக்கா, என்னாச்சு? நேத்து நைட்டு பார்ட்டிக்கு போனியே, வீட்டுக்கு எப்படி வந்த ஞாபகம் இருக்கா உனக்கு? அக்கா, அது ஒண்ணும் இல்லக்கா. நேற்று மீட்டிங்லாம் நல்லபடியா முடிஞ்சிட்டு நைட்டு பார்ட்டி நடந்ததுனால அங்க உள்ளவங்க எல்லாம் குடிக்க கொஞ்சம் கம்பல் பண்ணிட்டாங்கக்கா. அதுவும் அங்க வந்தவங்க எல்லாரும் எப்படின்னு உனக்கு நல்லா தெரியும். அதான் கொஞ்சமா குடிக்க வேண்டியதா போச்சு. சாரிக்கா. என்னது, கொஞ்சமா குடிச்சிருந்தியா? நேத்து உன்னால நிக்க கூட முடியல, அந்த அளவுக்கு நீ குடிச்சிருந்த. அக்கா, அது கொஞ்சம் கண்ட்ரோல் இல்லாம. என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க? மீட்டிங் போன இடத்துல இதெல்லாம் தேவையா? நேத்து நைட்டு மட்டும் அந்த பொண்ணு இல்லைன்னா உன் நிலைமை என்ன ஆயிருக்கும்? ஏன்டா இப்படி இருக்க நீ? ஐயோ அக்கா, நான் பேனுக்குன்னு குடிக்கல. அங்க வந்தவங்க கொஞ்சம் கம்பல் பண்ணதுனாலதான் குடிக்க வேண்டியதா போச்சு. நான் அப்பவும் அவகிட்ட சொன்னேன், அவன் நான் பாத்துக்கிறேன்னு சொன்ன. அதனாலதான் அவன் மேல எந்த தப்பும் இல்லக்கா. அங்க உள்ளவங்க எல்லாம் வேற கம்பல் பண்ணதுனாலதான் அவளும். சாரிக்கா, அவன் மேல எந்த தப்பும் கிடையாது. நான் தான். நீ யாரை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்க? அது லேக்கா தானக்கா நைட்டு கொண்டாந்து விட்டுட்டு போனா. அவளும் நானும் தான் பார்ட்டியில. லேக்காவா? டேய், உன்னை நேத்து நைட்டு கொண்டாந்து விட்டது நிலா. என்னக்கா சொல்றீங்க? நிலா நிலா கூட்டியாந்து விட்டாளா? நிலா மட்டும் கிடையாது, அவ தங்கச்சி ரூபியும் தான் கூட வந்திருந்தா. நேத்து 2 பேரும் மட்டும் இல்ல, உன் நிலைமை என்ன ஆயிருக்கும்? ரூபியோ? ஐயோ, இனி அந்த நிலைமையில ரூபி பார்த்தாளா? எப்படி அந்த இடத்துக்கு? நீ குடிக்கிறது எனக்கு என்ன தெரியாமலா இருக்கு? ஆனா என்னைக்காச்சும் ஒரு நாள் அதை பத்தி உன்கிட்ட கேட்டுப்பனாடா? ஏன், உன் மேல நான் வச்சிருக்க நம்பிக்கை, எந்த சூழ்நிலையும் என் தம்பி தண்ணியில மறக்க மாட்டான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. ஆனா நேத்து என் நம்பிக்கையை உடைச்சிட்டியடா. ஐயோ அக்கா, அப்படி சொல்லாதீங்க. நான் வாய முறா நீ. இதுக்கு மேல ஏதாச்சும் பேசுன ஏன் வளர்ப்பாடா நீ? நான் உன்னை இப்படியா வளர்த்தேன்? கொஞ்ச நேரத்துல உன் மேல உள்ள நம்பிக்கையை அப்படியே உடைச்சி எரிஞ்சிட்டியே. நேத்து மட்டும் அந்த பிள்ளைங்க இல்ல, பாவம் உன்னை நினைச்சு உனக்கு ஏதோ ஆபத்து இருக்குன்னு அந்த நேரத்துல அப்படி ஒரு மோசமான இடத்துக்கு உன்னை தேடி வந்திருக்குதுவோ. நீ என்னன்னா அந்த பாட்டியில குடிச்சிட்டு வந்த இடத்துல அந்த பிள்ளைகளுக்கு ஏதாச்சும் நாயம் இருந்துச்சுன்னா என்னடா பண்ணிருப்ப? ஐயோ அக்கா, அப்படி சொல்லாதீங்க. ஐயோ, எல்லாம் என் தப்புதான். நான் குடிச்சிருக்க கூடாது நேத்து. அக்கா, எனக்கு உண்மையிலே இப்படிலாம் நடக்கும்னு தெரியாதுக்கா. என்னடா தெரியாது? உனக்கு குடி, நான் குடிக்க வேணான்னு சொல்லல. ஒரு நிதானமா இருக்க வேண்டாம்? இது என்னடா புது பழக்கம்? நிதானத்தை இழந்து இப்படி கண்டபடி குடிச்சிட்டு என்னடா இது? உன்னை நான் நல்லா வளர்த்துருக்கேன்னு ரொம்ப பெருமையா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா ஒரே நிமிஷத்துல என் நம்பிக்கையை உடைச்சிட்டல நீ. என்ன விடுடா, அந்த பொண்ணு நீலா உன் மேல எந்த அளவுக்கு உயிரா இருந்தா அந்த நேரத்துல அங்க அவ உங்ககிட்ட சொல்லத்தானே செஞ்சிருக்கா. நீங்க போவாதீங்க, ஏதோ ஆபத்து இருக்க மாதிரி இருக்கு, நீங்க வீட்டுக்கு போங்கன்னு சொல்லத்தானே செஞ்சிருக்கா. நீ திரும்ப வீட்டுக்கு வந்திருக்கலாம்ல, எதுக்குடா போன? சரி, மீட்டிங்க்கு போனேன், என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல, அக்கா இந்த மாதிரி நான் பாட்டிக்கு போறேன் அப்படின்னு சொல்லி. யாருக்கிட்டையும் சொல்லாம அப்படி என்ன அவசரம்? இந்த மாதிரி ஒரு இடத்துல தான் போய் நீ பிசினஸ் மீட்டிங்லாம் பண்ணணுமா? இப்படி ஒரு நிலைமையில குடிச்சிட்டு இந்த மீட்டிங் தேவையா? அப்படியாப்பட்ட ஒரு பிசினஸ் நீ பண்ணணுமா என்ன? அக்கா, அப்படிலாம் பேசாதக்கா. நான் உண்மையிலே இப்படிலாம் நடக்கணும்னு நினைச்சு நான் போகல. நான் போனது மீட்டிங்காக தான். ஆனா அந்த நடந்தது நான் கண்ட்ரோலா இருந்துக்கலாம்னு நினைச்சுதான்க்கா குடிச்சேன். ஆனா எப்படி இதெல்லாம் நடந்துச்சுன்னு எனக்கு சத்தியமா தெரியாதுக்கா. உனக்கு தான் குடிச்சா ஒத்துக்காதுன்னு தெரியல, அப்புறம் எதுக்குடா குடிச்ச? நீ மணி கூட குடிக்கிறனா அது வேற, அவன் பத்திரமா உன் வீடு கொண்டாந்து சேர்த்துருவான். ஆனா அந்த இடத்துல என்ன நம்பிக்கையில குடிச்ச? யாரும் உன் கூட இருக்கான்னு நினைச்சு நீ அந்த வேலை பார்த்த. நீ குடிச்சிட்டு கடந்திருக்க, யாராச்சும் வேண்டாதவங்க ஏதாச்சும் பண்ணியிருந்தா என்னடா பண்ணிருப்ப? நல்ல நேரத்துக்கு அந்த பிள்ளைய வந்துச்சுவோ, இல்லைன்னா உன் நிலைமை என்ன? ரெண்டு உன்னை பார்த்தா அந்த அளவு அழுவுதுங்க. அந்த ரூபி எங்க மாமாக்கு ஒன்றும் ஆகக்கூடாதுன்னு பச்சை பிள்ளையாட்ட அழுகுறா. பார்க்க எனக்கே வேதனையா இருக்குடா. அந்த பிள்ளைய காட்டுத்தனமா உன் மேல அன்பு பாசமா வச்சிருக்குவோ. அதுங்களோட நம்பிக்கையை உடைச்சிடாத. அதுங்க உன்னை அவங்க அப்பா சாணத்துல வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. நீ இப்படி பண்ணனா அந்த பொண்ணுக்கு உன் மேல இருக்கிற நம்பிக்கை கொஞ்சமாச்சும் இருக்குமாடா? அந்த நிலைமையிலேயே எங்க மாமாக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு போகுது. ஐயோ ரூபி, அவ என் குழந்தைக்கா. அவ முன்னாடி நான் போய் நான் சத்தியமா இதை எதிர்பார்க்கவே இல்லக்கா. அவ என்ன நினைச்சிருப்பா? மாமா மாமா என் மேல உயிரா இருப்பா. அவன் நம்பிக்கையை உடைச்ச மாதிரி பண்ணிட்டேனே. நான் இப்படி நான் குடிச்சிருக்கவே கூடாது. எல்லாம் என் தப்புதான். என்ன என்னத்துல இந்த வேலை பார்த்தேன்? எனக்கு தயவு செய்து மன்னிச்சிருக்கா. நான் இனிமேல சத்தியமா அந்த மாதிரி நான் பண்ணவே மாட்டேன். ப்ளீஸ்க்கா.
டேய் வீரா, எனக்கு உன் மேல எந்த கோவமும் இல்லடா. நேத்து உன்னை அந்த நிலைமையில பார்த்ததும் எனக்கு மனசு கஷ்டமா போயிட்டு. உனக்கு ஏதாச்சும் ஆயிருந்துச்சுன்னா நான் என்னடா பண்ணியிருப்பேன்? அந்த பொண்ணுங்க கரெக்டான நேரத்துக்கு வர போய் சரியா போச்சு. இல்லைன்னா உனக்கு ஏதாச்சும் ஆயிருந்தா என்னடா பண்ணியிருக்க முடியும்? பாவண்டா அந்த பொண்ணுங்க, உன்னை நினைச்சு வேதனையோட போயிருக்குவோ. போ, அந்த பொண்ணுங்களை போய் பார்த்துட்டு வா. உன்னை பார்த்துச்சுன்னா அதுங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். இனிமேல் இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத. எது பண்றதா இருந்தாலும் அக்கா கிட்ட முன்னாடியே சொல்லு, சரியா? நீ ஃபீல் பண்ணாதடா, எனக்கு கஷ்டமா இருக்கு. ஏதோ அக்கா கோபத்துல பேசிட்டேன், விடு. என்னால உன்னை இப்படி பார்க்க முடியாது. அக்கா சாரி, இதுதான் கடைசி. இனிமேல் இது மாதிரிலாம் பண்ண மாட்டேன். சரிடா, அழுவாத. இன்னும் குழந்தையாட்டமே அழுவான். சரி விடு விடு, அதெல்லாம் நான் எதுவும் நினைக்கல. போ, போயிட்டு நிலாவே ரூபியும் பார்த்துட்டு வா, சரியா? உனக்கு என் மேல எந்த கோவமும் இல்லைலக்கா? டேய், நீ என் குழந்தைடா, ஓமலை எப்படி எனக்கு கோவம் வரும்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இருந்தாலும் மிரட்டி வைக்கணும்ல, அப்பதானே பயப்படுவ. போங்கக்கா, நான் கொஞ்ச நேரத்துல பயந்தே போயிட்டேன். பயம் இருக்குல்லடா அக்கா மேல. அக்கா மேல பயம் இருந்தாதான் மறுபடியும் இந்த தப்பெல்லாம் பண்ண மாட்டேன். இல்லக்கா, இனிமேல் எப்போதும் இந்த தப்பை நான் பண்ண மாட்டேன். சரி சரி, போ, போய் அவளை போய் பார்த்துட்டு வா. அக்கா டேய் டேய், போடா போ, அவளை போய் பார்த்துட்டு வா. அது இல்லக்கா, நீங்களே இவ்வளவு கோவமா இருக்கீங்கன்னா அவளும் என் மேல கோவமா தானே இருப்பா. அப்புறம் நானே உன் மேல கோவமா இருக்கேன், அவன் என்ன உன்னை சும்மா விட போறா? போ போ, இன்னைக்கு உனக்கு இருக்கு. உன் பொண்டாட்டி தானே, நீனே போய் சமாளி அவளை. ஐயா அக்கா, என்ன இப்படிலாம் சொல்ற? ரொம்ப கோவமா இருப்பா போல இருக்க. நான் போனேன்னா என்ன அடிச்சிருவாளோ? வாங்கு. யார்கிட்ட அடி வாங்குற? பொண்டாட்டிட்டு தானே. பொண்டாட்டிட்டு அடி வாங்கினா அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. நாலு வாங்கு, அப்பதான் உனக்கு மறுபடியும் இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணணும்னு தோணாது. அக்கா டேய் போடா நீ ஃபர்ஸ்ட். அதெல்லாம் என் பொண்டாட்டி என்ன அடிக்க மாட்டா. அவ என் மேல உயிரை வச்சிருக்கா, அது எப்படி என்ன அடிப்பா? அந்த தைரியத்துல தானே நேத்து நீ இல்லாத வேலை எல்லாம் பார்த்துட்டு வந்த. அக்கா, நான் தான் தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்றேனே. டேய் போடா. அதெல்லாம் என் பொண்டாட்டி என்ன அடிக்க மாட்டா. அவ கோவமா இருந்தா நான் என்ன? இல்லக்கா, நான் போயிட்டு வரேன், போய் அவளை பார்த்துட்டு வரேன். உத வாங்குறதுக்குள்ள ஓடி இருப்பதுக்க. போடா போ கல்ல. குட் மார்னிங் பா. ராஜா வாடா. என்ன இவ்வளவு லேட்டா வாக்கிங் போயிட்டு வர? அது ஒண்ணும் இல்லப்பா, நைட்டு பார்ட்டி முடிஞ்சிட்டு வர கொஞ்சம் லேட் ஆயிட்டு. மீட்டிங் தானே போறதா சொன்னேன். அப்புறம் என்ன, மீட்டிங் முடிஞ்சா வீட்டுக்கு வந்துட வேண்டியதானே? எதுக்கு பார்ட்டிலாம் அட்டன் பண்ற? இல்லப்பா, நான் பார்ட்டிலாம் எதுவும் அட்டன் பண்ணல. மீட்டிங் முடிஞ்ச உடனே நான் கிளம்பிட்டேன். ஆனா ஏன், என்னாச்சு? இல்லப்பா, வீரா வந்திருந்தாங்க. வீராவா? அங்க எதுக்கு வந்திருந்தா? அதான் அந்த மகேஸ்வரமா பொண்ணு இருக்காளே, லேக்கா, அவ கூட தான் இவனும் சேர்ந்து வந்திருந்தான். ஏதோ பிசினஸ் மீட்டிங்கா, அதனால கூட்டிட்டு வந்திருக்கா. அவ கூடயா? அவ கூட இவன் ஏன்டா வந்தா? அவன்கிட்ட பிசினஸ் மீட்டிங்னு சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கா. கூட்டிட்டு வந்த இடத்துல சை, இதெல்லாம் பொம்பளையே இல்லப்பா. என்னடா சொல்ற? என்னாச்சு? ஆமாப்பா, நான் மீட்டிங் முடிஞ்சிட்டு வீட்டுக்கு சீக்கிரம் கிளம்பிட்டேன். கார் எடுக்கிறதுக்காக பார்க்கிங் கிட்ட வந்தேன். அப்போ இந்த வீரா லவ் பண்றானே, அந்த பொண்ணோட தங்கச்சி, அந்த பொண்ணு அங்க நின்னுச்சு. நான் அந்த பொண்ணுகிட்ட போய் கேட்டேன், எதுக்கு இங்க வந்து நிக்கிறேன்னு. அப்பதான் சொல்லுது, இந்த மாதிரி எங்க வீரா மாமா பார்க்க வந்திருக்கேன், நானும் எங்க அக்காவும் வந்திருக்கோம், எங்க மாமாக்கு ஏதோ பிரச்சனை, ஒரு தடவை எங்க மாமா கூட்டிட்டு வாங்க, நாங்க பாத்துட்டு போயிடுறோம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்துச்சு. சரி எப்படி விட்டுட்டு வர, அதான் அவனை போய் கூட்டிட்டு வரலான்ட்டு அந்த பொண்ணை அனுப்பி வச்சுட்டு நான் போய் கூப்பிட்டு போனேன். என்னடா சொல்ற, பிரச்சனையா? இந்த வீரா லவ் பண்றானே அந்த பொண்ணு சொல்லியிருக்கு இவங்கிட்ட, மீட்டிங்லாம் போக வேண்டாம், வீட்டுல இருங்க அப்படின்னு. அவன் தான் கேட்காம அவள் ஏக்க என்னமோ சொல்லி கூட்டு வந்திருக்கா. உங்களுக்கு தான் அவளை பத்தி தெரியுமே, கைகாரியாச்சே. ஏதோ அவன்கிட்ட சொல்லி கூட்டு வந்திருக்கா. அவனும் சரி பிசினஸ்க்காக மீட்டிங் தானே போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் நம்பி வந்திருக்கான். அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட பேசிக்கிட்டு நின்னா. நான் அப்பவே அவன்கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன், ரொம்ப குடிக்காதுன்னு. இவன் நல்லா ஊத்தி கொடுத்துருப்பா போல. அவன் குடிச்சிட்டு போதையில நின்று இருக்கான். சை, இந்த கடைசியில அவனுக்கு ரூமுக்கு கூட்டிட்டு போயிருக்கு. என்னடா சொல்ற? எதுக்கு ரூமுக்கு கூட்டு போடா? அப்பா, உங்களுக்கு தான் நல்லா தெரியுமே, எப்போ சான்ஸ் கிடைக்கும் இவங்க கூட சேர்ந்து வளரணும்னு நினைச்சிட்டு தெரியுதா? இப்ப என்ன சும்மா விடுவா? அதனாலதான் இவனை ஏதோ பிளான் போட்டு இங்க கூட்டிட்டு வந்திருக்கா. நல்ல நேரத்துக்கு நான் போனேன், இல்ல அவன் நினைச்சது நேத்து நடந்திருக்கும். என்னடா சொல்ற? ஆமாப்பா, இந்த புள்ளைய மட்டும் என்கிட்ட வந்து சொல்லல, இந்நேரத்துக்கு என்ன நடந்திருக்குன்னு நினைச்சு கூட பாத்துக்க முடியாது. இவ்வளவு கேவலமா இருக்கா? என்ன பொண்ணிவா? கிரிமினலுக்கு பிறந்தது கிரிமினலா தானப்பா இருக்கும். அவன் அப்பனுக்கு இருக்கிற அதே புத்தி. சே, அவன் அப்பன் கூட இப்படிலாம் நடந்துக்க மாட்டான். இவளுக்கு ஏன் இப்படி ஒரு புத்தியோ? அந்த புள்ளைய மட்டும் வந்து சொல்லல, கொஞ்ச நேரத்துல என்னெல்லாமோ நடந்திருக்கும். இந்த வீரா எதுக்கு இவளை நம்புறான்? டேய், அவனை பத்தி தான் உனக்கு தெரியுமே. அவன்கிட்ட கொஞ்சம் பாசமா இருந்துட்டா போதும், யார் நல்லவங்க யார் கிட்டவங்க கூட தெரியாது. அவனுக்கு முன்னாடி யாராச்சும் கண்ணீர் வடிச்சிட்டாங்க, அப்படியே உருகி போயிடுவான். அதனாலதான் அவன் கிட்ட இப்படி நெருக்கமா இருக்கான். அந்த ஒரே ஒரு வீக்னஸ் பயன்படுத்தி தான் எப்போதுமே அவன் காரியத்தை சாதிச்சுக்கிட்டு இருக்கான். பாவப்பா அந்த பொண்ணுங்க, அவ்வளவு நேரத்துக்கு அப்புறமே இவனை தேடி அங்க வந்திருக்குவோம். அந்த பொண்ணுங்க மட்டும் இல்ல, இவன் நிலைமை இன்னைக்கு என்ன ஆயிருக்கும். அதான் சரி, எங்க விட்டுட்டு வர,
கொண்டு போய் அவனை வீட்டுல விட்டுட்டு அந்த பொண்ணுங்களையும் வீட்டுல விட்டுட்டு வந்தேன். அதான் டைம் ஆயிட்டு காலையில எந்திக்க. அவனுக்கு ஒன்றும் ஆகலையே. அப்பா இனிமேல் நீங்க அவனை நினைச்சலாம் கவலைப்படாதீங்க. அவனை பாதுகாக்கிறதுக்கு பெரிய படையே இருக்கு. என்னடா சொல்ற? ஆமாப்பா, சாதா படம் இல்ல, பென்சிங்க படை. அவனை சுத்தி இருக்கிறது எல்லாமே பென்சிங்க படை. அந்த படைகள் இருக்கிற வரைக்கும் அவன் பக்கத்துல அந்த லேக்கா மூச்சு காத்து கூட பண்ணாது. இப்படிலாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் அந்த நிலாட்டை நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அவனை கல்யாணம் பண்ணுன்னு இப்பதான் ஏதாச்சும் சொல்லி தட்டி கழிச்சுக்கிட்டே இருக்கான். வீராவுக்கு கல்யாணம் நடத்துறதுலாம் சாதாரண விஷயம் இல்ல. இந்த லேக்கா இருக்கிற வரைக்கும் அவனை கல்யாணம் பண்ண விட மாட்டான். அந்த லேக்காவுக்கு அவன் வேணும். வீரா கிடைக்கலன்னா அவன் என்ன வேணாலும் பண்ணுவா. உங்களுக்கே நல்லா தெரியும். வெளிநாட்டுல இருந்தே இவனை கழுகு மாதிரி பாதுகாத்தவா. அவன் எங்க போறான், என்ன பண்றான், என்ன செய்யறான். ஏன் நிறைய தடவை அவனுக்கு கொலை முயற்சிலாம் நடந்துச்சு. நீங்க தானே போய் காப்பாத்துனீங்க. எல்லாம் உங்களுக்கு தெரியல. அவன் சும்மா விடுவாளா? கண்டிப்பா இந்த கல்யாணம்லாம் லேஸ்பட்ட விஷயம் கிடையாது. அப்ப எப்படிதான் இவனை பாதுகாக்க முடியும்? இவகிட்ட இருந்து இவன் ராஜாவை எப்படி காப்பாத்த? சரி கல்யாணம் பண்ணிட்டா வச்சு இவன் அவனை விட்டு போயிடுவேன்னு பார்த்தா இப்போ நீ சொல்றத பார்த்தா அதுவும் நடக்காது போலியே. கண்டிப்பா நடக்காது. இந்த லேக்கா நடக்க விட மாட்டான். அப்படியே தப்பி தவறி அவன் நிலாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அவங்க ரெண்டு பேரும் நிம்மதியா வாழ முடியாது. இவ வாழவும் விட மாட்டான். என்னடா இது? என்னடா சொல்ற? அப்போ வீராவை காப்பாத்துறதுக்கு வழி இல்லையா? நிலாவால மட்டும்தானே வீராவை பாதுகாக்க முடியும். அவ உறுதியால மட்டும்தான் வீராவை சந்தோஷமா வச்சுக்க முடியும். வேற யாராலையுமே முடியாது. அவனுக்கு இன்னும் பிறந்த விடாவா? அப்படி இருக்கும்போது எப்படிடா? அப்பா நான் இப்பவும் உங்ககிட்ட சொல்றேன். நீங்க பேசாம வீரா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிருங்க. அவன் எல்லா விஷயத்தையும் தப்பு தப்பா புரிஞ்சு வச்சிருக்கான். இந்த லேகாவை பத்தி அவன் அப்பனை பத்தி நடந்த எல்லா விஷயத்தையும் அவன்கிட்ட சொல்லிருங்க. அவனே இந்த பிரச்சனையில இருந்து வெளியில வந்துருவான்ப்பா. நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அவனை பாதுகாத்துக்க முடியும். மத்தபடி எதுவும் பண்ண முடியாது. அவனா அந்த பிரச்சனையில இருந்து வெளியே வந்தாதான் உண்டு. டேய் அது எப்படி முடியும்? அவன் நம்ப மாட்டான்டா. நானும் என்ன முயற்சி பண்ணாமலா இருக்கேன். எத்தனையோ தடவை அவன் கிட்ட சொல்றதுக்கு முயற்சி பண்ணேன். ஆனா அவன் காது கொடுத்தே கேட்க மாட்டேங்கிறான்டா. எப்படிடா அவனுக்கு நான் எல்லா விஷயத்தையும் புரிய வைக்க? இதுக்கு மேல எந்த வழியும் இல்லப்பா. நான் சொன்னதே செஞ்சா இந்த லேக்கா கிட்ட இருந்து இவனை பிரிச்சு கொண்டுட்டு வரலாம். இல்லைன்னா காலத்துக்கு இப்படிதான் இவனை பாதுகாத்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். நீங்க பாத்துக்கோங்க. பாவம் அந்த பொண்ணுங்க இவன் மேல உயிரே வச்சிருக்கு. இவன் கொஞ்சம் விளையாட்டு புத்தியா இருக்கான். ஆனா பேசும்போதெல்லாம் நல்லா தான் பேசுறான். நல்ல மனசு உள்ளவன், நல்ல நேர்மையா இருக்கான். ஆனா சென்டிமெண்ட் வந்தா மட்டும் யாரை நம்புறது யாரை நம்ப கூடாதுன்னு இவனுக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த ஒரு வீக்னஸ் வச்சுதான் இவன் அவனை எப்போதும் அவன் கைக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கான். இந்த ஒன்னாலதான் அவ்வளவு பெரிய சம்பவம் நடந்துச்சு. இவன் யாரை நம்பணும் யாரை நம்ப கூடாதுன்னு இவனுக்கு புரிய மாட்டேங்குது. யார் இவன் கிட்ட இறக்கமா பேசினாலும் சரி எல்லாத்தையும் நம்பிடுறான். அவங்க பின்னாடியே போயிடுறான். என்ன சொல்ல? டேய் அவன் சின்ன பையன்டா. அவனுக்கு யாரை நம்பணும் யாரை நம்ப கூடாதுன்னு ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. அவனோட குணம் அப்படி. உனக்கு தெரியும் அவனோட குணம் எங்க இருந்து வந்துச்சுன்னு. அது ஒண்ணும் பண்ண முடியாது. ஆளு பார்க்கத்தான் வெளியில மாட்டுத்தனமா இருக்கான். ஆனா உள்ள அவன் ஒரு குழந்தைத்தனமா தான் இருக்கான். இந்த ஒரே ஒரு வீக்னஸ் பயன்படுத்தி தான் இந்த லேக்கா அவன் இப்படி பயன்படுத்திக்கிட்டு இருக்கான். நம்மளால என்ன செய்ய முடியும்? ஒருவேளை நீங்க சொன்ன மாதிரி நீலாவுக்கும் வீராவுக்கும் கல்யாணம் ஆனா அவன் பாதுகாப்பா இருப்பான்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க அந்த வேலையை பாருங்க. அந்த பொண்ணுகிட்ட மறுபடியும் பேசுங்க இந்த கல்யாணத்தை பத்தி. அதுக்கப்புறமே என்ன நடக்கும் அது கடவுள் பாத. நானும் அந்த பொண்ணுகிட்ட நிறைய தடவை பேசிட்டேன்டா. ஆனா அந்த பொண்ணு கேட்கவே மாட்டேங்குது. எதுக்கு ஏன் கேட்க மாட்டேன்டா? அவ அவனை லவ் பண்ண தானே செய்யறா. அப்புறம் என்ன கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? அவனுக்கும் அவளை கல்யாணம் பண்ண தாண்டா விருப்பம். ஆனா அவ என்னப்பா டேய் அவ வீராவை பத்தி எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்க நினைக்கிறா. அதனாலதானே அந்த கல்யாணத்தை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கா. என்னப்பா சொல்றீங்க? எல்லா விஷயத்தையுமா தெரிஞ்சா? ஆமாண்டா நானும் அவகிட்ட சொல்லி பார்த்துட்டேன். ஆனா அவ எல்லா பிரச்சனைக்கும் காரணம் என்னன்னு தெரிஞ்சாதான் நான் கல்யாணத்துக்கு ஒத்து பேரு சொல்றேன். எப்படி நான் சொல்ல முடியும்? ஒருவேளை எல்லா விஷயமும் தெரிஞ்சு அவ வீராவை ஏத்துக்கலனா என்னடா பண்ண முடியும்? அப்பா அது எப்படி அவனுக்கு தெரிய வைக்க முடியும்? அதான்டா எனக்கு ஒண்ணும் புரியல. சரி விடுங்க, நடக்கிறது நடக்கும். அதான் நம்ம எல்லாம் இருக்கோமே, பாத்துக்கலாம். ஆபீஸ்க்கு நேரம் ஆயிட்டு நான் கிளம்புறேன். நீ போய் கிளம்பு. இல்லையப்பா இவ்வளவு நாளதான் இவ்வளவு பெரிய பிரச்சனையும். இப்ப எப்படி வீராவையும் ஒண்ணு சேர்க்க போறேன்? இந்த லேகாவுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு முடிவு கட்டணும். ஏய் மகேஸ்வரமா உன்னாலதாண்டா இது ஆரம்பிச்சதே. ஏ லேகா லேகா வாடா வீரா. ஏன்டா கோமா இருக்க? நேத்து என்ன நடந்துச்சு? இவன் என்ன கேக்குறான்? அப்போ நேத்து நடந்ததெல்லாம் இவனுக்கு தெரிஞ்சு போயிட்டா? என்னடா? நேத்து பார்ட்டியில என்ன நடந்துச்சுன்னு உன்கிட்ட கேட்டேன். நேத்து பார்ட்டில என்ன நடந்துச்சு? நம்ம மீட்டிங் தானே போனோம். மீட்டிங் தான் அட்டெண்ட் பண்ணோம். அது எனக்கு தெரியும்.
அதுக்கப்புறம் நடந்ததை கேட்டேன். என்ன இவன் என்ன சொல்ல வரான்? சொல்லலேக்கா, இது என்ன நடந்துச்சு? டேய், நீ என்ன கேக்குறேன்னு எனக்கு புரியலடா. நேத்து பாத்தீங்க, நான் குடிக்க மாட்டேன்னு உன்கிட்ட சொன்னேன். படிச்சு சொன்னேன். வேண்டாம் லேக்கா, அது சரி வராது, நான் உன்னையும் கூட்டிட்டு வந்திருக்கேன், பாதுகாப்பா வீட்டுல கொண்டு போய் விடணும் அப்படின்னு. ஆனா நீ பரவாயில்ல, நீ கூடி, நான் உன்னை பாதுகாப்பா கொண்டு போய் வீட்டுல விட்டுறேன்னு சொன்னேன். இதுல என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையான்னு வேற கேட்டேன். ஆனா நீ அடச்சே, இதத்தான் இவன் கேட்டானா? நான் என்னமோ அங்க நடந்த விஷயம்லாம் எனக்கு தெரிஞ்சிருச்சோன்னு பயந்துட்டேன். டேய், அது வந்து நீ ஒண்ணு பேசாத. உன்னால நான் எங்க அக்கா கிட்ட இன்னைக்கு அசிங்கப்பட்டு நின்னேன். எங்க அக்கா என் மேல வச்சிருந்த நம்பிக்கை உடைச்சிட்டேன்னு சொன்னா. எனக்கு எவ்வளவு கஷ்டமா போயிட்டு தெரியுமா? உன்னால அவ நிலா, ச்சே, நான் இதுக்குதான் சொன்னேன், நான் குடிக்க மாட்டேன்னு. நீ தான் ஹை கிளாஸ் லோ கிளாஸ் பார்ட்டி மசுறு மண்ணாங்கட்டின்னு சொன்னேன். இன்னைக்கு என்னெல்லாம் நடந்துட்டு, ச்சே, உன்ன சொல்லி என்ன பண்றது? எனக்கு புத்தி எங்க போடுச்சு? நான் பேசாம வந்திருக்கணும். பேச்ச கேட்டு குடிச்சல, எனக்கு இது தேவைதான். டேய் வீரா, என்கிட்ட பேசாத லேக்கா. சீ, டேய் வீரா, என்னையாச்சின்னு சொல்லிட்டு போற? நேத்து மட்டும் நான் போட்ட இந்த பிளான் படி எல்லாம் நடந்துச்சு. இந்நேரத்துக்கு பொட்டி பாம்பா அடங்கி என் காலில் விழுந்து கிடந்திருப்படா. எப்படியோ சொதப்பிட்டு. சொதப்புனா என்ன, அந்த பிளான் நடக்கலனாலும் இப்போ நீ கொதறிட்டு போறல, எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. அந்த பிளான் தோத்தாலும் இப்போ நீ அழுதுட்டு போறப்போ இதை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா தான்டா இருக்கு. லேக்காவா கொக்கா இன்னும் இருக்கு. உன் வாழ்க்கையில இன்னும் நிறைய வழிகளை அனுபவிக்கணும். காத்துக்கிட்டே இரு. என்னையே சீன்னு சொல்லிட்டு போற, உனக்கு இருக்குடா. அதே சமந்தி, வாங்க வாங்க. என்ன சமந்தி, நல்லா இருக்கீங்களா? மன்னிக்கணும், கொஞ்சம் நேரம் ஆயிட்டு. அடே அதெல்லாம் இல்ல சமந்தி, நாங்களும் இப்பதான் வாரோம். பாருங்க, நீங்களும் கரெக்டா அந்த நேரத்துக்கு வந்துட்டீங்க. என்ன நடக்குங்க? யார் இது? மா மா, என்னல? இது யாருமா? அதாம்ல எனக்கும் தெரியல. உனக்கும் தெரியலையா? யாருன்னு கேளு. இருல இந்த கேக்கேன். என்னங்க? என்ன டீ? இல்ல, சமந்தின்னு கூப்பிடுவீங்க. நான் இதுக்கு முன்னாடி இவங்களை பார்த்ததே இல்லையே. அதான் இவங்க யாரு? அதான் சம்மந்தின்னு கூப்பிடுதேனே, அப்புறம் என்ன இதுலயே தெரிய வேண்டாம்? இவங்க பொண்ணதான் இந்த பயலுக்கு பேசியிருக்கேன். என்ன, எனக்கு கல்யாணமா? பொண்ணு பார்த்திருக்காரா? என்ன என்னங்க சொல்றீங்க? அடியே, இவன் நம்மளை விட பெரிய பணக்காரன். இவன்கிட்ட நிறைய சொத்து பத்து, வயக்காடு, வீடு அப்படின்னு நிறைய வச்சிருக்கான். ரைஸ் மில் கூட 2-3 வச்சிருக்கான். இவன் பொண்ணத்தான் இவனுக்கு பேசியிருக்கு. இவன் மட்டும் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டான், அம்புடு சொத்து உன் பிள்ளைக்கு தான். என்னங்க சொல்றீங்க? ஆமாட்டி, இவனுக்கு ஒரே பொண்ணு தான். அந்த பொண்ணு பேர்ல தான் அம்புட்டு சொத்தையும் வாங்கி வச்சிருக்கான். இந்த பிள்ளைய மட்டும் இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம், நம்ம கோடீஸ்வரங்களா ஆயிடுவோம். அப்புறம் உன் மாவன் சொல்லிக்கிட்டே இருக்கானே, நான் என்ன பிச்சைக்காரனா, எனக்கு எண்ணி துட்டு கொடுக்குறிய, நான் அந்த வீட்டுல இருக்க மாட்டேன், வேலைக்கு போறேன், சம்பாதிக்க போறேன்னு அப்படியே பைத்தியம் முடிச்ச மாதிரி சொல்லிக்கிட்டு திரியிறானே. இனிமேல அதெல்லாம் பண்ண வேண்டாம். இவளை மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிட்டான், அப்புறம் உன் மாமா கோடீஸ்வரன் தான். திடீர்னு இந்த பாருட்டி, நான் நல்லா விசாரிச்சுட்டேன். நல்ல குடும்பம், பண வசதிக்கு குறைச்சலே இல்லை. அந்த பொண்ணும் ஏதோ படிச்சிருக்கான். அப்புறம் என்ன, இவனும் படிச்சிருக்க தான் செய்யறான். அந்த பொண்ணு நல்லா தான் இருப்பா. இவனுக்கு கட்டி வைப்போம். எத்தனை நாளைக்கு தான் இப்படியே இவனை வச்சுக்கிட்டே இருக்க முடியும்? காலகாலத்துக்கு இவனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்ல. நம்ம வீட்டுக்கும் புள்ள குட்டிலாம் கிடக்கணும்ல. உனக்கு பிள்ளைய தூக்கி வச்சு கொஞ்சம் ஆசை இருக்கா இல்லையா? அதெல்லாம் இருக்குங்க. அப்புறம் என்ன சொல்லு, உன் மவனுக்கு எல்லாத்தையும் சொல்லி புரிய வை. நல்ல இடம் பாத்துக்க. அப்படியா? நான் சொல்லி புரிய வைக்கிறேன் அவனுக்கு. சமந்தி, ஏதோ பேசிக்கிட்டு இருந்த மாதிரி இருக்கு. ஏன் சமந்தி, அது ஒண்ணும் இல்ல. நீங்க வந்திருக்கீல, பொண்ணை காணோம், அதான் அவ கேட்டுக்கிட்டு இருக்கா பொண்ணு எங்க அப்படின்னு. அவளும் வந்திருக்கா, உள்ள சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கா. இப்ப வந்துருவா. சரி சமந்தி, பொறுமையா வரட்டும். என்னம்மா இது? நான் சொல்லல உங்ககிட்ட, இவர் ஏதாச்சும் வேண்டாத வேலை பாப்பாருன்னு. அதே மாதிரி நடந்துருச்சு பத்தியா? இல்ல, இப்ப அவர் என்ன பண்ணிட்டாரு? உனக்கு பொண்ணு தானே பாத்திருக்காரு. நீனும் காலகாலத்துல கல்யாணம் பண்ணணும்ல, வயசு ஏறிக்கிட்டே இருக்கு. ஒத்த பிள்ளைய வச்சிருக்கேன். நானும் பேரம் பேத்தியெல்லாம் எடுத்து கொஞ்சம் ஆசைப்பட தானே செய்வேன். அவருக்கும் அந்த ஆசை இருக்க போய் தானே நான் பாரு பொண்ணை பார்த்துட்டு வந்திருக்காரு. இந்த பாருமா, நான்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். இவர் தேவையில்லாத வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. சொன்னா கேளுங்க, வேண்டாம், வாங்க வீட்டுக்கு போவோம். இல்ல, உனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? இப்ப என்ன பண்ணிட்டோம்? உனக்கு பொண்ணு தானே பார்த்து வச்சிருக்காரு. வரட்டும்ல, பொண்ணு பிடிச்சிருந்தா தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்போம். இல்லைன்னா வேண்டாம். உனக்கு பிடிக்கணும்ல பொண்ணை ஃபர்ஸ்ட். பாக்குறதுக்கு முன்னாடியே கல்யாணம் வேணாம்னு சொல்லுதே. நல்ல இடமா இருக்குல்ல, சொன்னா கேளு. அவரு என் மேல உள்ள அக்கறையில எல்லாம் இந்த கல்யாணம் ஏற்பாடு பண்ணல. அவருக்கு சொத்துக்கு சொத்து சேரும், அதுக்காக அந்த ஏற்பாடு பண்ணிருக்காரு. எப்படியாவது சரி, எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. சொன்னா கேளுங்க, என்னால எதுவும் சொல்ல முடியாது. என்னத்துல சொல்ல முடியாது?
இப்ப அவர் என்ன பெரிய தப்பு பண்ணிட்டாரு? உனக்கு பொண்ணு தானே பாத்துருக்காரு, கொஞ்ச நேரம் அமைதியா இரு. ஏம்மா நான் சொல்றது கேளுங்கம்மா. பேசாம நின்று சொல்லிட்டேன். அப்புறம் சம்மந்தி, இதான் மாப்பிள்ளை தம்பியோ? ஆமா சம்மந்தி, இவன் தான் என் பையன். பேரு முத்து. படிச்சிருக்கான். என் கடை எல்லாத்தையும் இவன் தான் பாத்துக்கிட்டு இருக்கான். எனக்கு ஒரே புள்ள பத்துக்கங்க, அவனுக்கு தான் எல்லாமே. அப்படியா? பையன் நல்லா வட்ட சட்டமா நல்லா தான் இருக்காரு. என்னடி, உனக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா? அதெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்குங்க. பையன் நல்லா தான் இருக்கான். பொண்ணுக்கு பிடிக்கணும்ல, அவளையும் பார்த்துட்டா 2 பேத்துக்கும் பிடிச்சிருச்சுன்னா பேசி முடிச்சிருவோம். சரிடி, நம்ம என்னன்னு கேட்போம். என்ன சம்மந்தி? அது ஒன்றும் இல்லை சம்மந்தி, அவளுக்கும் மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கான். இப்போ பொண்ணும் மாப்பிள்ளையும் பார்த்து ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் பேசி அவங்களுக்கும் பிடிச்சிருச்சுன்னா நம்ம கல்யாணம் ஏற்பாடு உடனே பண்ணிடலாம். அதெல்லாம் என் பிள்ளைக்கு பிடிக்கும். அவன் என் பேச்ச தட்ட மாட்டான், நான் என்ன சொன்னாலும் கேட்டுப்பான். நீங்க பொண்ணை வர சொல்லுங்க, 2 பேரும் பார்த்துக்கிட்டோம். பார்த்து மனசுல இருக்கிறத பேசிட்டா அதுக்கப்புறமே நம்ம கல்யாணம் ஏற்பாடு பண்ணிக்கிறோம். சரி சம்மந்தி, நான் இந்த வர சொல்றேன் பிள்ளைய. கெட்டி போய் பிள்ளைய கூட்டிட்டு வா. நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். இப்ப கூட்டிட்டு வந்துருவா சம்மந்தி. என்ன சம்மந்தி, மாப்பிள்ளை தம்பி போயிட்டானா? நீ என்னத்த மனசுல வச்சுக்கிட்டு இதெல்லாம் பண்றேன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த செல்ல முத்துட்டேவா நடக்காது. அது ஒன்றும் இல்லை சம்மந்தி, நீங்க பொண்ணை கூட்டிட்டு வரேன்னு சொன்னீங்கல்ல, அதான் அவன் வெக்கப்பட்டுட்டு போயிருப்பான். ஓ அப்படியா? சரி. ஆமா, சின்ன பிள்ளையே தானே, நம்மளும் இந்த வயசுல அப்படித்தானே இருந்திருப்போம். ஆமா சம்மந்தி, என்ன பண்ண, இந்த காலத்து பிள்ளையெல்லாம் இப்படித்தான் இருக்குதுவோ. நீங்க பொண்ணை கூட்டிட்டு வாங்க, நேரம் வேற ஆக்கிட்டு இருக்கு. அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து பேசிக்கிட்டோம். நம்ம கல்யாணத்துக்கு என்னென்ன ஏற்பாடு பண்ணணும், மேல்படி என்ன பேசலான்னு அதை நம்ம பேசிக்கிடுவோம். சரிங்களா? சரி சம்மந்தி, நான் போய் பிள்ளைய கூட்டிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் நம்ம உட்காந்து பொறுமையா எல்லாத்தையும் பேசலாம். புள்ள என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்கா? அவனுக்காக நான் கஷ்டப்பட்டு இவ்வளவு வசதியான இடத்துல பொண்ணு பார்த்து வச்சிருக்கேன். அவன் மதிக்காம மூஞ்சி தூக்கிட்டு போறான். அது ஒன்றும் இல்லைங்க, நீங்க திடீர்னு பேசுனீங்களா, அதான் அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நான் போய் அவனை கூட்டிட்டு வரேன். இந்த பாருடி, வசதியான இடம், நல்ல பொண்ணு. இந்த ஊருக்குள்ள எப்படி தேடி கண்டுபிடிச்சாலும் இப்படி ஒரு இடத்துல உன் மவனுக்கு பொண்ணு அமையாது. ஒழுங்கா அவனை பேசி கூட்டிட்டு வந்துரு. இந்த கல்யாணம் நடந்தே தீரணும். இல்ல என்னை பத்தி உனக்கு தெரியும்ல. இல்லைங்க, நான் போய் அவனை பேசி கூட்டிட்டு வந்துடுறேன். போ, நீ என்ன சொல்லுவியே எனக்கு தெரியாது. அவன் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கணும். அவன் அந்த கல்யாணத்துக்கு ஒத்துப்பான். நான் போய் கூட்டிட்டு வரேன் அவனை. நீ என்ன நினைச்சுக்கிட்டு இதெல்லாம் பண்றேன்னு எனக்கு தெரியாது. ஒன்ன உறவாடிட்டு கிடந்த அம்மாலையே பிரிச்சு கூட்டிட்டு வந்துட்டேன். நீ ஒண்ணு சேர்க்க பாக்குறியா? அது இந்த செல்லமுத்து உயிரோட இருக்கிற வரைக்கும் நடக்காது. அவ ஏன் வீட்டுக்கு மருமவளா? உனக்கு இந்த செல்லமுத்தை பத்தி தெரியல. அம்மாக்காரி இருக்காளே, அவளுக்கு நல்லா தெரியும். எதுக்கு இப்படி பொட்டி பாம்பா அடங்கி இருக்கா? எல்லாம் நான் பார்த்த வேலை. விட்டுருவேன். என்ன நடக்குங்க? இவர் என்ன பண்ணி வச்சிருக்காரு? எனக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்காரு. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. என் மனசு ஃபுல்லா என் ரூபி மட்டும்தான் இருக்கா. அவ இடத்துல இன்னொருத்தியா? முடியாது. இந்த ஜென்மத்துல எனக்கு ரூபி தான் பொண்டாட்டி. என் வாழ்க்கையில அவளை தவிர வேற யாரையும் நினைச்சு பார்க்க முடியாது. இது நடக்கக்கூடாது. அப்பவே அவ சொன்னா, ஏதாச்சும் ஒரு வேலையை தேடி சீக்கிரம் போங்க, அப்பதான் வீட்டுல பேச முடியும்னு. இப்போ நான் அதை பத்தி யோசிக்கவே இல்லையே. எல்லாத்தையும் அசால்ட்டா நினைச்சிட்டேன். இன்னைக்கு அவள் சொன்ன மாதிரியே எல்லா விஷயமும் நடக்கு. இப்ப என்ன பண்ண போறேன்? இந்த விஷயம் மட்டும் அவளுக்கு தெரிஞ்சிச்சு, அந்த இடத்துல உடஞ்சு போயிடுவா. இதுக்கப்புறம் இங்க இருக்கக்கூடாது. இங்க இருந்தா தானே நீங்க கல்யாணத்தை பத்தி பேசுவீங்க. நான் இல்லனா எங்களை போற? இந்த பாருங்கம்மா, நான் உங்ககிட்ட உள்ள வச்சு சொன்ன மாதிரி தான். எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். என்னால இவர் யார்கிட்ட முடிவு பண்ணாரு? யார்கிட்ட கேட்கணும்? அவரு உன்னோட அப்பா. என்ன உன்னை கேட்டுக்கிட்டே பெத்தாரு? உனக்கு எல்லாத்தையும் செய்யறவருக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்றதுக்கு மட்டும் உரிமை இல்லையா? அவருக்கு உரிமை கிடையாது. அவர் பெருசா எனக்கு என்னத்த பண்ணிட்டாரு? என்னென்ன பண்ணல உனக்கு? உன்னை படிக்க வைக்கலையா? உன்னை வளர்த்த ஆளாக்கலையா? இதுக்கு மேல என்னென்ன பண்ணணும்? இந்த பாருங்கம்மா, உங்களுக்கு இவரை பத்தி தெரியாது. இவர் ஏதோ மனசுல வச்சுக்கிட்டு தான் இந்த வேலை எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காரு. வசதியா இருந்தா பெத்த மௌன வித்துருவாரா? இல்ல, அங்க பாரு, ஒழுங்கா மரியாதையா பேச பத்துக்க. அவரு என்ன இருந்தாலும் உன் தகப்பன், உன்னை பெத்தவரு. இப்படி எல்லாம் பேசுவ? இப்போ உன்னை எங்க வித்துட்டாரு? என்ன கொஞ்சம் வசதியான இடத்துல பொண்ணு பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறாரு. எல்லாம் உன் நல்லதுக்கு தானே. தான் புள்ள கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்காரு. இதுல என்னல தப்பு? உன்கிட்ட சொல்லல, எனக்கு தான் தெரியாது. கோயிலுக்கு வந்துதான் தெரியும். இப்ப அதனால என்ன கட்டு போச்சு? நீ பொண்ணு பாரு. என்ன இங்கே வச்சு தாலி கட்டியா வைக்க போறாங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. பொண்ணு பார்க்க தானே வந்திருக்கோம். பாரு, பொண்ணு பிடிச்சிருந்தா பேசுவோம், இல்லன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணணுமோ பண்ணிக்கலாம். ஐயோ, இவங்களுக்கு எப்படி நான் சொல்லி புரிய வைக்க? என் மனசு பூரா ரூபி தான் இருக்கா. அவ இருக்க இடத்துல இன்னொருத்திய நான் எப்படி வைப்பேன்? எனக்கு அவதான் பொண்டாட்டி. இந்த ஜென்மத்துல வேற யாரையும் பார்க்க மாட்டேன். அவளுக்கு இது தெரிஞ்சிச்சுன்னா, ஐயோ.
இந்த பார்ல உன்கிட்ட நான் கடைசியா ஒண்ணு சொல்றேன். இந்த அம்மா மேல மதிப்பு மரியாதையும் வச்சிருந்தா ஒழுங்கா உள்ளவா வந்து அந்த பொண்ணை பாரு, பேசு. அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் முடிவு பண்ணிக்கலாம். இப்ப நீ தேவையில்லாத வேலை ஏதாச்சும் பார்த்த, அதுக்கப்புறமே நீ இந்த அம்மா மூஞ்சிலே முழிக்க முடியாது, சொல்லிட்டேன். ஐயோ அம்மா, நான் சொல்றது கொஞ்சமாச்சும் கேட்டுட்டு போங்க. ஐயோ, இவங்களுக்கு எப்படி நான் புரிய வைக்க? அப்பவே அவ சொல்லியிருந்ததுக்கு நான் கேட்டிருந்தேன்னா இந்நேரத்துக்கு ஒரு வேலையை தேடி போயிருந்தா தைரியமா நான் வீட்டுல பேசியிருப்பேன். இப்ப எப்படி நான் போய் பேச முடியும்? இது ரூபிக்கு தெரிஞ்சா அவ என்ன நினைப்பா? கடவுளே, என்ன இக்கட்டான சூழ்நிலை கொண்டாந்து நிப்பாட்டி இருக்கேன். எப்படி இந்த பாருட்டி, நான் உனக்கு வயசுல மூத்தவா, நான் சொல்றது கேளு, நானே பண்றேன், நீ வெளியில போ. ஓ, வயசுல மூத்தவா நீ, அதனால நீ என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கணும். ஆமாட்டி, உனக்கு வயசு தானடி மூத்திருக்கு, மண்டையில ஒண்ணு இல்லையே. இந்த பாருட்டி, என் கோபத்தை ரொம்ப கலப்புற, ஒழுங்கு மரியாதையா போயிடு. உனக்கு இதை பத்திலாம் ஒண்ணும் தெரியாது, நான் பண்ணிக்கிறேன், நீ போ. அதெல்லாம் முடியாது, நான் தான் வைப்பேன். ஐயே, இவ்வளவு நாளாச்சு, என்னைக்காச்சும் இந்த கிச்சன் பக்கம் வந்திருக்கியாடி? இன்னைக்கு மட்டும் ஏன் வந்துட்டு போக மாட்டேன்றா? எனக்கு இப்ப கிச்சனுக்கு வரணும்னு தோணுது, அதனால நான் வந்திருக்கேன். இந்த பாருட்டி, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீ போ, நீ போய் படி, நான் பாத்துக்கிறேன். எல்லாத்தையும் படிச்சுட்டேன். படிச்சிட்டியா? சரி, அம்மா மில்லுக்கு போகணும்னு சொல்லிச்சு. நீ வேணா போயிட்டு வாங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, மில்லு லீவு. ஆமால, இன்னைக்கு லீவுல மில்லு. அப்போ ராணி வீட்டுக்கு போக வேண்டியதானே? அவ அன்னைக்கே உன்னைய கேட்டா, எங்க ரூபியை காணோம், வீட்டுக்கே வரமாட்டேங்கிற அப்படின்னு. நீ அதனால ராணி வீட்டுக்கு போயிட்டு வா. பாவம், உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்ல, உன்னை தேடிக்கிட்டே இருக்கா. நீ போயிட்டு வா. காலையிலே நான் அவளை பார்த்துட்டேன். காலையில பாத்துட்டியா? இன்னும் என்ன சொல்ல? அடியே, நான் துட்டு தரேன், நீ போய் நம்ம டீ கடை அண்ணாச்சி கடையில சுட சுட போண்டா போட்டு பாரு, வாங்கிட்டு வரியா? நம்ம டீ போட்டு குடிப்போம். டீ கடை அண்ணாச்சி சாயந்தரம் தான் வடை போடுவாரு, பகலையில போட மாட்டாரு. என்ன சொன்னாலும் கேட்டு போடுதா? இப்ப இவ போவாளா மாட்டாளா? இல்லடி, அது வந்து நிப்பாட்டு. இன்னும் என்ன சொல்லலாம்னு பாக்குறியா? நீ என்ன சொன்னாலும் சரி, நான் கிச்சனை விட்டு போக மாட்டேன். எனக்கு என்னைக்கு இல்லாம இன்னைக்கு இப்படி அடம்பிடிச்சிட்டு நிக்கிற? மாமாவுக்கு ஆசை ஆசையா மீன் பிடிக்குமே சமைச்சு கொண்டு போய் கொடுக்கலான்னு பார்த்தா நீ வந்து நிக்கிற. உனக்கு இதெல்லாம் சமைக்க தெரியாதுடி. நீ என்னைக்காச்சும் ஒரு நாள் கிச்சனுக்கு வந்தா தானே இதெல்லாம் தெரியும். திங்கிறது தூங்குறது எல்லாமே ஹால்ல தான். அப்படி இருக்கும்போது இதை பத்தி உனக்கு எப்படி தெரியும்? இந்த பாருடி, நீ என்ன வேணாலும் சொல்லிக்க, நான் அதை பத்தி கவலையே பட மாட்டேன். நான் தான் மாமாவுக்கு மீன் சமைச்சு கொடுப்பேன். நான் சமைச்சு கொடுத்தாதான் மாமாவுக்கு பிடிக்கும். ஏட்டி, இங்க பாருடி, உங்க மாமாவுக்கு முதல்ல என் கையால சமைச்சு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன்டி. நானே சமைக்கிறேன்டி. அது நான் மீன் பிடிக்க போன பத்தியா அப்ப சொல்லியிருக்கணும். இல்ல, நான் மீனை கழுவுன பத்தியா, கஷ்டப்பட்டு கையில முள்ளு குத்த குத்த கழுவுன பத்தியா அப்ப சொல்லியிருக்கணும். அப்பெல்லாம் வாயை மூடிக்கிட்டு கல்லாட்ட இருந்துட்டு நான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்பேனா, இவங்க வந்து நோகாம நொங்கு சாப்பிட்டுட்டு போவாங்களாம். அடி போடி. அடியா, சொன்னா கேளுடி, அவருக்கு நான் சமைச்சு கொடுக்குறேன்டி. இந்த ஒரு தடவை தான், அடுத்த தடவை நீ செஞ்சு குடிடி. முதல்ல ஒருத்தவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கும்போது அது நல்லா இல்லாம போயிட்டுனா மாமா உன்னை பத்தி என்ன நினைக்கும் சொல்லு? நான் சமைச்சா நல்லா இருக்காது, நீ சாப்பிட்டு பத்தியா? அன்னைக்கு மாமாவுக்கு என் கையால பாதாம் பால் போட்டு கொடுத்தேன், எப்படி குடிச்சிச்சு? என் கையால கஷ்டப்பட்டு பாலை காய்ச்சி பாதாம் அரைச்சு அதுல போட்டு சுண்ட சுண்ட காய்ச்சி மாமாவுக்கு அந்த பாதாம் பால் கொடுத்தேன். நீ நான் கொடுத்த மாமா குடிச்சிட்டு எப்படி டேஸ்டா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு போனுச்சு. டேஸ்டா மட்டுமா இருந்துச்சு அவருக்கு? இந்த பாருடி, அதெல்லாம் இப்ப இருக்கு, இப்ப நான் தான் சமைப்பேன். முடியாது, நான் அக்காட்டி, அவர் என் புருஷன், அவருக்கு என் கையால நான் சமைச்சு கொடுக்க கூடாதா? நீ சமைச்சு கொடு, யாரு வேண்டான்னு சொன்னா? கல்யாணத்துக்கு அப்புறம் அவர் வீட்டுல தானே இருக்க போற, அப்ப சமைச்சு கொடு. இப்ப மாமாவுக்கு நான் தான் சமைப்பேன், நான் சமைச்சாதான் மாமாவுக்கு பிடிக்கும். இப்ப நீ என்ன தண்டி சொல்ல வர? நான் தான் சமைப்பேன், நான் தான் மாமாவுக்கு கொண்டு போய் கொடுப்பேன். இல்லடி, நான் உன்னை இன்னைக்கு சமைக்க விட மாட்டேன், அதையும் நான் பாக்குறேன். இப்ப எப்படி நீ சமைக்கிறேன்னு பாக்குறேன். அத கொண்டாடி என்கிட்ட. நான் தான் சமைப்பேன், நான் தான் சமைப்பேன். பாருக்கா, நான் தான் சமைப்பேன் சொல்லிட்டேன். கொண்டாட்டி, அதெல்லாம் முடியாது. ரெண்டு பக்கியாலும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? இந்த பாருக்கா, நான் தான் இந்த மீனை ஆக்குவேன், ஒழுங்கா என்கிட்ட கொடுத்துரு. முடியாதுடி. இந்த பாருக்கா, நீ என் கோவத்தை ரொம்ப கலப்புற, ஒழுங்கு மரியாதையே தந்துரு. ஓ, கோவத்தை வேணா ஏடி பண்ணுவ? என்ன ரெண்டு சண்டை போட்டுக்கிட்டு நிக்கி? எதுக்கு இந்த சண்டை? இந்த பாருக்கா, நான் தான் கஷ்டப்பட்டு இந்த மீனை பிடிச்சிட்டு வந்தேன், நான் தான் மாமா ஆக்கி கொடுப்பேன், தந்துரு. இல்ல, நான் தான் ஆக்கி கொடுப்பேன். அடிச்சு இதுக்குதான் ரெண்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்குங்களா? நான் என்னமோ இவ கோவத்துல இருப்பான்னு ரெண்டையும் சமாதானப்படுத்த வந்தா இதுங்க ரெண்டு சின்ன பிள்ளை கணக்கா சண்டை போட்டுக்கிட்டு இருக்குதுவா? இப்பவே இந்த சண்டை போடுறாடுவா, நாளைக்கு கல்யாணம் பண்ணிட்டு போய் இவனுக்கு பஞ்சாயத்து பண்றதே பெரிய வேலையா இருக்கும் போலயே.
இந்த பாருடி, அவர் என் புருஷன். நான் தான் அவருக்கு சமைச்சு கொடுப்பேன். நான் அவருக்கு புள்ள. அதனால நான் தான் அவருக்கு சமைச்சு கொடுப்பேன். பொண்டாட்டி தாண்டி ஃபர்ஸ்ட். இல்ல, புள்ள தான் ஃபர்ஸ்ட். ஐயோ செல்லுங்களா, நீங்க ரெண்டு பேருமே எனக்கு ஃபர்ஸ்ட் தான். என்ன போட்டி போடுதுங்க. இப்ப எதுக்கு ரெண்டு பேரும் சண்டை போறீங்க? ரெண்டு பேரும் சேர்ந்தே செய்யலாமே. இந்த பாருங்க, நான் உங்க பொண்டாட்டி தானே. நான் செஞ்சதானே நீங்க சாப்பிடுவீங்க. மாமா, நான் உன் புள்ள தானே. நான் செஞ்சதானே நீ சாப்பிடுவ. நீ சமைச்சா நல்லா இருக்காது. நீ சொல்லு மாமா, நான் சமைச்சா நல்லா இருக்காதோ? அன்னைக்கு உனக்கு பாதாம் பால் யார் போட்டு தந்தா? நான் தானே போட்டு தந்தேன். ஆமா செல்லம், பாதாம் பால் நீ தானே போட்டு தந்த. என்ன சூப்பரா இருந்துச்சு தெரியுமா? அப்படி சொல்லு மாமா. இவ என்னன்னா எனக்கு சமைக்க தெரியாதுன்னு சொல்றா. இந்த பாருடி, அது சாதாரண பால். அதனால நீ செஞ்சு கொடுத்துட்ட, கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இது மீனெல்லாம் அப்படியே சமைக்க முடியும்? அம்மியில மசாலாலாம் அரைச்சி அதுக்கு ஏத்த பக்குவத்தோட வச்சா தானே அது டேஸ்டா இருக்கும். உனக்கு அதெல்லாம் பண்ண தெரியாது. ஏன் மாமா, நான் அரைச்சாலும் அம்மி அரைக்காதா? இல்ல நான் குழம்பு வச்சாதான் அது மணக்காதா? இவங்க அரைச்சாலும் அம்மி அரைக்குமா? இவங்க வச்சாலும் நம்ம குழம்பு மணக்குமா? ஐயோ, பெரிய பஞ்சாயத்தா பேரும் போல இருக்கு. ஆமா, இந்த மீனை யாருக்கு சமைச்சு கொடுக்கறதுக்கு இவ்வளவு சண்டை? ஐயோ, உனக்கு தான் மாமா. உனக்கு மீன் பிடிக்கணும். நான் ஆத்துல போய் மீன் பிடிச்சிட்டு வந்து கஷ்டப்பட்டு கழுவி வச்சேன். இவ எல்லாத்தையும் இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இப்ப வந்து நின்னு என் புருஷனுக்கு நான் தான் சமைப்பேன்னு மீன் பீத்திக்கிட்டு நிக்கிறா. எனக்கு சமைச்சு தருவா? ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அப்ப டெய்லி வீட்டுல உங்க பஞ்சாயத்தை தீர்த்துட்டு தான் சாப்பிடணும் போல இருக்கு. அப்போ நான் பட்னையா தான் கிடப்பேன் போல. இந்த பாருங்க, அதெல்லாம் முடியாது. நான் தான் சமைப்பேன். அதைத்தான் நீங்க சாப்பிடணும். இந்த பாரு மாமா, அவகிட்ட ஒழுங்கா சொல்லி வச்சிருங்க. நான் தான் இந்த மீனை பிடிச்சேன், அதனால நான் தான் உனக்கு சமைச்சு தருவேன். செல்லுங்களா, எதுக்காக ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறீங்க? அந்த மீனை வேணா என்கிட்ட தாங்க, நானே சமைச்சு நானே சாப்பிட்டுட்டு போயிடுறேன். எதுக்கு தேவையில்லாத ஒரு பஞ்சாயத்து? அதெல்லாம் முடியாது. நான் தான் சமைப்பேன். நீங்க எங்க தான் சாப்பிடணும். ரெண்டு சண்டை போட்டா உலகத்தையே மறந்துடும் போல. நான் ஒருத்த வந்து நிக்கிறேன், எப்படி வந்தேன் என்ன ஏதுன்னு ஏதாச்சும் கேக்குதான்னு பாரு. இந்த பாருடி, உன் மாமா என் கையால தான் சாப்பிடுவாரு. இல்ல, நான் செஞ்சு கொடுத்தாதான் என் மாமா சாப்பிடும். இதுக்கப்புறம் விட்டேன், இத பெரிய பஞ்சாயத்து ஆக்கிடுவாளுவோ. குளிச்சு இன்னைக்கு ஒரு மார்க்கமா தான் இருக்கா. நிக்கவில்ல. ஐ லவ் யூ டி பொண்டாட்டி. என்ன டி, ஏன் இப்படி பாக்குற? இப்படி பாக்காது டி, நம்ம பண்ணுது மாமாவுக்கு. நான் எப்படி வந்தேன்னு தெரியாமலே இவ்வளவு நேரம் என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். என்னடி, ஏன் இப்படி பாக்குற? அது நீங்க எப்படி வீட்டுக்குள்ள வந்தீங்க? எங்க அம்மா ஹால்ல உட்கார்ந்திருந்தாங்களே. ஹாலையா? நான் உள்ள வரும்போது யாரும் இல்லையே. நான் உன்ன பக்கம் வந்தேன், நீ அங்க இல்ல. பின்னாடி சவுண்ட் கேட்டுச்சேன்னு இந்த பக்கமா வந்தா ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிய. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வீட்டுல யாரும் இந்த மாதிரி இல்லையே. அம்மா வீட்டுல இல்லையா? ஆமாட்டி, யாருமே இல்ல. ஐயோ மாமா, அம்மா தோட்டத்துல தான் நிக்கும். அங்க மாடு நிக்கல, அதை பார்க்க போயிருக்கோம். பத்தியாட்டி, அத்தை தோட்டத்துல தான் நிக்காங்களாம். வீட்டுல யாரும் இல்ல. அது யாரும் இல்லாம இருக்கட்டும். ஆமா, நீ எப்படி மாமா அங்க வந்த? எப்போதும் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு தானே வருவ. அது உங்க ரெண்டு பேத்தையும் பார்க்கணும் போல இருந்துச்சு, அதான் வந்தேன். எங்க ரெண்டு பேத்தையுமா? எதுக்கு மாமா? அது இல்லட்டி, அக்கா தான் இன்னைக்கு காலையில நேத்து நடந்தது எல்லாத்தையும் சொன்னா. நீனும் ரூபியும் தான் நேத்து என்ன வீட்டுல கொண்டாந்து விட்டீங்களாம்ல. அதான் எனக்கு மனசே கேட்கலடி. உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்த. அக்கா வேற என்ன நல்லா திட்டா. என்ன மாமா சொல்ற? மைனி உன்னை திட்டாங்களா? ஆமா, என் மேல பயங்கரமான கோவத்துல இருக்கா. நான் உண்மையிலே வேனுக்குமே நைட்டு குடிக்கல. ஐயோ, அதெல்லாம் எதுக்கு மாமா? எனக்கு தெரியாத உன்னை பத்தி. நீ கண்டிப்பா வேனுக்குன்னு இதை பண்ணிருக்க மாட்ட. ஆமாட்டி, நான் வேனுக்குன்னு பண்ணல. ஏதோ என்ன அறியாம நடந்துட்டு நான் குடிக்க ஆரம்பிச்சேன். அப்படிதாண்டி, கண்ட்ரோல் இல்லாம. அதான் சாரி டி. ஐயோ மாமா, எதுக்கு இதெல்லாம் போட்டு சாரி கேட்டுக்கிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நான் தான் உங்ககிட்ட போகும்போதே சொன்னேனே, எனக்கு மனசு சரியில்லை, நீ போவாதானே. அதான் நான் உன்னை பார்க்க நானும் ரூபி அங்க வந்தோம். சரிடி, அதுக்காக ஏன்டி அந்த நேரத்துல அங்கெல்லாம் வந்துகிட்டு? அது இடம் ரொம்ப மோசமான இடம்டி. எனக்கு தெரியாதுல மாமா, அங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும். இருந்தாலும் அந்த மோசமான இடத்துல என் மாமா இருக்கும்போது எப்படி என்னால வீட்டுல இருக்க முடியும்? அதான் பரவாயில்லன்னு வந்துட்டேன். ஏய், எதுக்கு நீ என் மேல இவ்வளவு அன்பா இருக்க? நான் கூட உன் மேல இவ்வளவு காதலோட இருக்கனாலே எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஒவ்வொரு நிமிஷமா நான் என்ன பண்றேன், எனக்கு என்ன நடக்கு, எல்லாத்தையும் நீ தெரிஞ்சுக்கிற. ஆனா நான் தான் எதுவுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிற உன்னை பத்தி. ஐயோ மாமா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கும் இந்த மாதிரி ஏதாச்சும் பிரச்சனைனா நீ வரமாட்டியா என்ன தேடி? அதே மாதிரிதான் இதுவும். இல்லடி, நீ என்ன நேசிக்கிற அளவுக்கு நான் உன்னை நேசிக்கவே இல்லை. நீ என்ன எப்படிலாம் புரிஞ்சு வச்சுக்கிற. ஆனா அந்த புரிதல் எனக்கு கொஞ்சம் கூட இல்லையே. ஏதோ மடத்தனமா இன்னைக்கு நான் பண்ணிருக்க கூடாது அந்த காரியத்தை. ஐயோ மாமா, அதான் ஒண்ணு நடக்கல. அப்புறம் என்ன, விடு மாமா, நீ ஏன் வருத்தப்படுத?
ரூபி செல்லம், நேத்து மாமாவை அப்படி பாத்தியே, என் மேல கோவமா இருக்கியோ? கோவமா? நான் ஏன் மாமா உன் மேல கோவப்பட போறேன்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மாமா. என்னைக்கு நான் உன் மேல கோவப்பட்டிருக்கேன்? எனக்கு எப்போதுமே உன் மேல கோவமே வராது. என் மேல உனக்கு கோவமே வராதா? ஆமா மாமா, எனக்கு உன் மேல எப்போதுமே கோவம் வராது. ஏன்னா எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நேத்து நைட்டு அங்க உள்ள என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனா என் மாமா அப்படி பண்ற ஆள் கிடையாது. அது எனக்கு நல்லாவே தெரியும். ஏதோ போன இடத்துல யாராச்சும் ஏதாச்சும் சொல்லியிருப்பாங்க. அதனாலதான் நீ கண்டிப்பா அந்த மாதிரி எல்லாம் பண்ணிருப்ப. மத்தபடி நீ இதெல்லாம் பண்ற ஆள் இல்ல மாமா. எனக்கு தெரியாது உன்னை பத்தி. எனக்கு உன் மேல எல்லாம் எந்த கோவமும் இல்ல. அக்கா நேத்து சொல்லிக்கிட்டு இருந்தா, இந்த மாதிரி மாமாக்கு ஏதோ ஆபத்து வர மாதிரி எனக்கு தோணுதுன்னு. அதனாலதான் நானும் அக்காவும் உடனே வந்துட்டேன் உன்னை பார்க்க. உன்னை வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு சந்தோஷமே. எனக்கு உன் மேல எந்த கோவம் இல்ல மாமா. என் செல்லுங்களா, இங்க வா, மாமா பக்கத்துல வா. சொல்லு மாமா. செல்ல பிள்ளை, உனக்கு மாமனா அவ்வளவு பிடிக்குமோ? பின்ன என் மாமாவை பிடிக்காம இருக்குமா? என் மாமாவனா எனக்கு அவ்வளவு பிடிக்கும். அவ்வளவு பிடிக்குமோ? அப்படி உனக்கு இந்த மாமா என்ன பண்ணிட்டேன்னு இவ்வளவு பிடிச்சிருக்கு? மாமா, ஒருத்தவங்க ஒரு பொருள் வாங்கி கொடுத்தாதான் அவங்க மேல அன்பு வரும்னு இல்ல. நம்ம மேல அன்பாவும் அக்கறையாவும் நம்மளை பாதுகாக்கணும்னு நினைக்கிறதுக்கு ஒரு ஆள் இருந்தாலே போதும். அவங்க மேல நம்மளுக்கு அதிகமான அன்பு வர ஆரம்பிச்சிடும். எனக்கு நீ அத மாதிரிதான். என் மேல நீ வச்சிருக்க அன்பு, பாசம், அக்கறை, அப்புறம் என்னை பாதுகாக்கிறது, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாமா. அப்படியே எங்க அப்பாவை மாதிரி. அதனாலதான் எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த வயசுல உனக்கு இருக்க புரிதல் கூட எனக்கு இல்ல. என் செல்லம், என் குழந்தை நீ. எனக்கும் உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்படியா மாமா? இன்னொருக்கா சொல்லு. இன்னொருக்காவா? சரி, இந்த மாமாவுக்கு ரூபியை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்ப என்ன பிடிக்காதா? அட பக்கி, இதுக்குதான் சொல்ல சொன்னியா? பத்தியா மாமா எப்படி பொறாமப்படுறானே? நீயா வாழு வாழு, இதுக்குதான் சொல்ல சொன்னியா நீ? இப்ப அவளை வேற சமாதானப்படுத்தணுமே. ஐயோ அழுவாத, எனக்கு உன்னையும் பிடிக்கும்டி. இங்க வா. நான் வரமாட்டேன். வரல, இப்ப நாங்க வந்து என்ன பண்ணுன்னு உனக்கு நல்லா தெரியும், பாத்துக்க. என்ன, என் புருஷனுக்கு என்ன தாண்டி ஃபர்ஸ்ட் பிடிக்கும்? இல்ல, என் மாமாவுக்கு என்னத்தான் ரொம்ப பிடிக்கும். என்னடி? நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு என்னதானே ஃபர்ஸ்ட் பிடிக்கும்? இல்ல, மாமாவுக்கு என்னதான் ஃபர்ஸ்ட் பிடிக்கும்? நீங்க சொல்லுங்க அவகிட்ட, உங்களுக்கு இந்த பொண்டாட்டி தானே ஃபர்ஸ்ட் பிடிக்கும்? ஐயோ, இன்னும் இவ்வளவு பஞ்சாயத்து முடியலையா? அடியே, எனக்கு ரெண்டு பேரையுமே பிடிக்கும்டி. ரெண்டு பேரும் பிடிக்கும். இதுல ஃபர்ஸ்ட் யாரை பிடிக்கும் அது சொல்லுங்க. இதுல ஃபர்ஸ்ட் செகண்ட் என்னடி இருக்கு? இந்த பாருடி, எனக்கு இந்த பொண்டாட்டியையும் பிடிக்கும், இந்த குழந்தையும் பிடிக்கும். போதுமா? அப்படி சொல்லு மாமா. பத்தியா மாமா எப்படி பொறாமப்படுறானே? நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? அவ சும்மா இருக்க, அவ்வளவு உசுப்பேத்தி விடுறதே நீ தான். நீ பேசாம இரு, அவ அமைதியா இருப்பா. என்ன மாமா, உங்க பொண்டாட்டிய ஒண்ணுமே சொல்ல விட மாட்டேங்கிறிய? வேண்டாம், மாமாவுக்கு வலிக்குது. ஐயோ, ஆள் வளர்ந்த அளவுக்கு ரெண்டுக்கு அறிவுங்கிறதே இல்லாம போச்சு. இன்னும் குழந்தையா தான் இருக்கு. உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு கெட்டி அமைதியா இருந்துரு. அப்புறம் அந்த மாமாவோட ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருவேன் பத்துக்க. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். அப்போ வாய் முடிக்கிட்டு அமைதியா நில்லு. எட்டி ரூபி, நிலா, எங்கிட்டி இருக்கிய? கதவு திறந்து கிடக்கு, எங்க போனாலுவா? தாய்க்குள்ள வந்துட்டு எங்க அம்மா வந்துட்டாங்க. இப்ப என்ன பண்ண? ஏய் பதறாதடி, நான் ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சுக்கிறேன். ஏண்டி பயப்படுற? வீடு நான் பாத்துக்கிறேன். என்ன சொல்லி சமாளிப்பீங்க? எங்க அம்மாக்கு இப்ப தெரிஞ்சிச்சு, என்ன கொன்னே போட்டுரும். இந்த பாருடி, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. அதான் நான் இருக்கேன்ல, அதெல்லாம் அத்தை ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. நான் சமாளிச்சுக்கிறேன், பதறாதடி. ஐயோ மாமா, அதெல்லாம் இப்ப எதுவும் சொல்ல வேண்டாம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ரூபி, நான் சொல்றேன். அத்தை புரிஞ்சுப்பாங்க. நான் புரியுற மாதிரி அத்தை கிட்ட எடுத்து சொல்றேன். இல்ல மாமா, இந்த சூழ்நிலையில அக்காவோட விஷயம் அம்மாக்கு தெரிய வேண்டாம். அது நீங்க முறைப்படி சொன்னாதான் மாமா நல்லா இருக்கும். இப்ப வேண்டாம், நான் சொல்றது கேளுங்க. நீங்க பேசாம அக்கா
வேண்டாம். தேவையில்லாத பிரச்சனையில மாட்டிக்காதீங்க 2 பேரும். நான் ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சுக்கிறேன். இல்ல மாமா, அம்மா ஏதாச்சும் உங்களை பேசிட்டா என்னால தாங்கிக்க முடியாது. நான் சொல்றது கேளுங்க, நான் அம்மாவை சமாளிச்சுக்கிறேன், எந்த பிரச்சனையும் வராது. நீங்க அக்கா கூட்டிட்டு அங்க பின்னாடி போயிடுங்க. அம்மாவை நான் ஏதாச்சும் சொல்லி பேசி கூட்டிட்டு போயிடுறேன். அதுக்கப்புறமே நீங்க வெளியில போயிடுங்க. மாமா இப்ப நீ எதுவும் சொல்ல வேண்டாம், அவ சொல்றது சரிதான். இதெல்லாம் முறைப்படி சொல்லாத மாமா நல்லா இருக்கும். இப்படி ஒரு சூழ்நிலையிலாம் ஒண்ணு சொல்ல வேண்டாம், அவ சமாளிச்சுக்கிடுவா. நீ என் கூட வா மாமா ஃபர்ஸ்ட். ஏய், எனக்காச்சும் தெரிய போறது தானடி. அது தெரியும் போது தெரியட்டும் மாமா, நீ இப்ப வா ஃபர்ஸ்ட் என் கூட. ஏட்டி நீ என்ன இப்படி திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்க? அவள் எங்கடி? கதவை திறந்து போட்டுட்டு இங்க அடுப்பங்கரையில இருந்து என்னடி சண்டை போட்டுக்கிட்டு நிக்கிறீங்க? அது சண்டையா? அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. அதெல்லாம் ஒண்ணு இல்லையா? உன் மொழி ஒன்றும் சரியில்லையே. அது ஒண்ணு இல்லம்மா, சும்மா தான் நிக்கிறேன். ஆமா, நிலாவேங்க? இது அக்காவா? அக்கா வள்ளி அக்கா வீட்டு வர போயிருக்கா. வள்ளி வீட்டுக்கு போயிருக்காளா? நான் உள்ள வரும்போது அவ சத்தம் கேட்ட மாதிரி இருந்துச்சே. இல்லையே, நான் தான் அங்க பாட்டு பாடிக்கிட்டு நின்னேன், அந்த சத்தம் கேட்டிருக்கோம். அவ அப்பவே போயிட்டாவே. ஏது பாட்டு பாடிக்கிட்டு நின்னியா? சரி. ஆமா, மீன் பிடிக்க போனியே, பிடிச்சிட்டு வந்துட்டியா? புடிச்சிட்டு வந்துட்டேமா, சமைக்க தான் போறேன். அப்ப இன்னும் சமைக்கல. நீங்க எப்ப சமைச்சு நான் எப்பண்டி சாப்பிட? வயித்த பசிக்குதுன்னு வீட்டுக்கு வந்தேன். 2 பேரும் சண்டை போடுதாளுவோ, ஊர் சுத்துதாளுவோ, எல்லாம் பண்ணுதாளுவோ. வீட்டுல ஒரு வேலை மட்டும் பார்க்க மாட்டேங்கிறாளுவோ. சீக்கிரம் ஆக்குட்டி, நான் செத்த போய் படுக்கேன், காலெல்லாம் வலிக்குது. சரிம்மா சரி, நீ பாப்பா, நான் பாத்துக்கிறேன். மொழி ஒன்றும் சரியில்லை, பார்த்துக்க. அப்பாடா, தாய் குளம் போயிட்டு கொஞ்ச நேரத்துல கொத்த மாட்டிருப்போம். பரவாயில்ல, சமாளிச்சாச்சு.